அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் மீதம் இருக்கிற சாதத்தை வச்சு பக்கோடா தான் செய்ய போறேன். இந்த பக்கோடா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. முறுமுறுப்பாகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் டைம்ல ஒரு 2 பக்கோடா ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதே சமயம் இந்த சாதத்தில் செய்கிற பக்கோடா சாதத்தில் செஞ்ச மாதிரியே இருக்காது. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரைஸ் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பக்கோடா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பக்கோடா செய்யறதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இது மதியம் வடித்த சாதம் தான் மீதமானது. இப்போ இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா எந்த அளவுக்கு பொடிசாக வெட்டிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக வெட்டி சேர்த்துக்குவோம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனிமிளகாத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க, 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு. இப்போ இதிலே பொடிசாக நறுக்குன கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இதிலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு. இது நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்கணும். கையால் மசிச்சு விட்டாலே இந்த சாதம் நல்லா மசிஞ்சு வந்துடும். நல்லா கையால் இது போல் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இது போல் நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைகிற மாதிரி இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேணாம். அந்த சாதத்தில் ஒரு ஈரப்பதமே நமக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும். தேவையான மட்டும் லைட்டாக தெளிச்சுக்குங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு இது போல் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது செய்யும் போது கையில் கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் எண்ணெய் தடவிட்டு செஞ்சீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வரும். இப்போ செஞ்சு எடுத்தது எல்லாத்தையும் நம்ம நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா தான் நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வரும், வெளியிலையும் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா டக்குன்னு வெளில மட்டும் வெந்துட்டு உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் கடைசி வரைக்கும் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இதே போல் நான் மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக வந்திருக்குங்க. நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்குது இந்த பக்கோடா. இந்த ஷேப்பு தான் போடணுமா அப்படின்னு கிடையாது. நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம இது ரைஸில் தான் செஞ்சுருக்கோம், மீதமான சாதத்தில் செஞ்சுருக்கோங்கிறது கொஞ்சம் கூட தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா கெச்சப் மட்டுமே போதும். அப்படி இல்லை நல்லா காரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இது கூட நல்லா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே இல்லைனாலும் வெறுமனே சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.